வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எல் கிளாசிகோ மேட்சோட ரிவ்யூ தாங்க. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே இன் திஸ் ஐபிஎல் 2024. இட்ஸ் கோயிங் டு பி டேம் இன்ட்ரெஸ்டிங். எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்க்காக தான் வெயிட் பண்றாங்க. ஏன்னா இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே அண்ட் மும்பை ஒரு தடவை தான் மோதுறாங்க. அதுவே நிறைய பேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், எனக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே ஆப்வியஸ்லி 2 வாட்டி மோதினாதான் அது ஒரு கிக்கே இருக்கு. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ்ல ஒரு வாட்டி தான் மோதுறாங்க. பட் எனிவேஸ், அதனாலதான் இன்னுமே இந்த கேம் ஸ்பெஷலா இருக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? 2 டீமுமே 5 ட்ராஃபி வின் பண்ணிருக்காங்க. அந்த ரைவல்ரி இன்னைக்குமே பாத்தீங்கன்னா இப்போ இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த ரைவல்ரியை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. சோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா as a கேப்டனா மும்பைல நம்ம பார்த்திருக்கோம், சிஎஸ்கேல தோனி as a கேப்டனா பார்த்திருக்கோம், அந்த ரைவல்ரியை பார்த்திருக்கோம். இந்த முறை 2 டீம்லயும் 2 நியூ கேப்டன்ஸ், இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா, இந்த பக்கம் ருத்ராஜ் கைக்வாட். சோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். முதல் முறையா அவங்க பாத்தீங்கன்னா இந்த எல் கிளாசிகோல as a கேப்டன்ஸா மோத போறாங்க. அண்ட் எஸ், ஆப்வியஸ்லி வெங்கடேல விளையாடுறதுனால பாத்தீங்கன்னா மும்பைக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பிளஸ் லாஸ்ட் 2 மேட்சுமே அவங்க பாத்தீங்கன்னா வெங்கடேல ஆப்போனன்ஸை வச்சு செஞ்சுதான் விட்டுருக்காங்கன்றது உண்மையான ஒரு விஷயம். அவங்களோட பேட்டிங் லைனப், எஸ்பெஷலி சூரியகுமார் யாதவ் கம்மிங் பேக் டு த டீம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டக் அடிச்சாரு, பட் செகண்ட் மேட்ச்ல அவரோட யூஸ்வல் ஃபார்முக்கு வந்தார் ஆர்சிபியோட. ஸோ இன்னுமே அவங்களோட பேட்டிங் பாத்தீங்கன்னா மாதிரி கடப்பார பேட்டிங் ஆக்சுவலா இருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் சிஎஸ்கே டீம் நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் எம்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ பவர்ஃபுல் பேட்ஸ்மேன்ஸா இருக்காங்க. அதுதான் டிஃபரன்ஸ் 2 டீமுக்குமே. அண்ட் when it comes to spin department, yes, சிஎஸ்கே பாத்தீங்கன்னா they have a good spin department little compared to எம்ஐ பாத்தீங்கன்னா லைக் லாஸ்ட் மேட்ச் ஸ்ரேயஸ் கோபால் நல்லா போட்டாரு. பட் ஸ்டில் ஒரு லெக் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் சிவம் துபே மாதிரி பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா முகமது நபி ஒரு டீசென்ட் ஆஃப் ஸ்பின் தான். பட் ஜடேஜா ஆப்வியஸ்லி அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த ஐபிஎல் விளையாடி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல விளையாடி. ஸோ ஸ்பின் அட்டாக்னு பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஹேவ் an edge, அதான் சொல்லுவேன். when it comes to fast bowling department, ஆப்வியஸ்லி ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஆளுங்க அங்க கன்னு மாதிரி நிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆளு தான். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பும்ரா ஒரு 4 overs 30 runs, ஒரு 4 overs 28 runs, மேக்ஸிமம் ஒரு விக்கெட் இல்ல அதுக்கு மேல விக்கெட்டே இல்லாம விளையாடிட்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். அதனால மத்த போலர்ஸ் எல்லாம் ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் பும்ரா சுமாரா போட்டா கூட இட் மைட் பி ஆகாஷ் மதுவால் டேவா கூட இருக்கலாம், ஏன் ஒரு கோச்சியோட டேவா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி அடிச்சு போடுற ஃபாஸ்ட் போலர்ஸ் தான், நல்ல பேஸ் இருக்கு, நல்லா போடுவாங்க. ஒன்லி அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பும்ராவை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா ஆடிட்டாங்கன்னா மத்த யாரும் பெருசா ஸ்விங் போலர்ஸ் கிடையாது. சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்விங் போலிங் தான் கொஞ்சம் அதிகமா திணறி இருக்காங்க, எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் டெல்லி. அந்த மேட்ச்ல பாத்துருப்பீங்க, கலீல் அஹ்மத் பயங்கரமா ஸ்விங் பண்ணாரு. ஸோ நிஜமாவே திணறினாங்க. ஸோ அந்த ஒரு வகையில இந்த பிச்சு பொறுத்தவரைக்கும் ட்ரூவா தான் இருக்க போகுது. ஸோ 200க்கு மேலதான் ஆக்சுவலா இருக்க போகுது மேட்ச், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஃபிளாட் ட்ராக் இது. டாஸ் இஸ் வெரி க்ரூஷுவல். அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல அங்க கன்னு மாதிரி நிக்கிறாரு ஜஸ்பிரீத் பும்ரா. மேபி ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல மும்பை சீம்ஸ் டு பி பெட்டர்ன்ற மாதிரி தெரியுது சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம பிளேயிங் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியலா மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் திங்க் அவங்க எனி சேஞ்சஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா வின்னிங் மொமெண்டம் இஸ் வெரி வெரி க்ரூஷுவல். புரியுதா உங்களுக்கு? ஸோ சேம் 11 வச்சு தான் விளையாட பார்ப்பாங்க. ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல, லைக் வி லைக் டு கோ வித் அவர் 11 players and 12 players. இதுக்கப்புறம் அந்த 12th மேன்ன்றவன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யாருக்கு பதில், அதுக்கு மேல நாங்க ஃபர்தரா யோசிக்க போறது இல்ல. எங்களுக்கு பெர்ஃபெக்ட் 11 அமைஞ்சிருச்சு, அதுக்கு மேல போனா ஒருத்தன் எக்ஸ்ட்ரா 12 பேர் தான். இந்த 12 பேர் தான் நாங்க கடைசி வரைக்கும் போக போறோம் அப்படின்றத கிளியரா சொல்லிட்டாரு. அந்த டீமும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு சூப்பரா இன்ஃபேக்ட். அண்ட் குட் பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் மும்பை. ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் டோட்டலா டிஃபரெண்ட் சினாரியோ. ஒன்ஸ் வின் பண்ண ஆரம்பிச்சோடனே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டிஃபரெண்ட் பீஸ்ட்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே அவங்க ஒரு ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா வெரி வெரி டேஞ்சரஸ் டீம். அண்ட் when it comes to சிஎஸ்கே எப்படி பாத்தீங்கன்னா லைக் மும்பைக்கு பிளேயிங் 11 எந்த சேஞ்சஸும் இருக்காதோ, ஐ ஹோப் சிஎஸ்கேக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு மதீஷா பத்திரா நான் விளையாடணும் அப்படின்னு தோணுச்சு. பட் அவர் இந்த மேட்சும் விளையாட மாட்டாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ த ஓனஸ் இஸ் ஆன் முஸ்தபிசுர் ரஹ்மான். ஃபிஸை நம்பி தான் இருப்பாங்க டெஃபினட்டா. அண்ட் ப்ராபப்ளி தீபக் சஹர் தாக்கூரை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ ஏன்னா அந்த ஸ்விங் ஃபேக்டர், இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் போலிங் போடுறீங்கன்னா மும்பைல வெங்கடேஷ் ஸ்டேடியம்ல அந்த ஒரு இனிஷியலா ஒரு ஸ்விங் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் துஷார் தேஷ்பாண்டே ஆப்வியஸ்லி உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். லாஸ்ட் டைம் துஷார் தேஷ்பாண்டே இந்த பிச்சில் நல்லா போட்டாரு, எஸ்பெஷலி ரோஹித் சர்மா ஒரு போல்ட் ஆகுவாரு, டெரிஃபிக் டெலிவரி அது. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். இந்த வருஷம் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். ஸோ பொறுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு போக போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிளேயிங் 11 அப்படின்னு சேஞ்சஸ் பெருசா எதுவும் இருக்காது. ப்ராபப்ளி தீபக் சஹர், ஷர்துல் தாக்கூரை ரீப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் அஜிங்க ரஹானே உள்ள வரலாம். இந்த 2 சேஞ்சஸ் இருக்குங்க. லாஸ்ட் டைம் இன்ஜுரி ஆயிட்டாரு, இந்த வாட்டி அவர் பாத்தீங்கன்னா உள்ள வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் சிவம் துபே ஆஸ் இம்பாக்ட் சப்பா உள்ள வரலாம். சமீர் ரிஸ்வியும் உள்ள விளையாடலாம்.
ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற போற பிளேயிங் 11. அண்ட் நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்களேன், அப்பா எம்ஐயோட பேட்டிங் பாருங்க. ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், 3 சூரியகுமார் யாதவ், அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வரலாம். நம்பர் 4 திலக் வர்மா, 5 ஹர்திக் பாண்டியா, 6 டிம் டேவிட், 7 ரொமாரியா ஷெப்பர்ட், 8 முகமது நபி. ஐயோ வாய்ப்பே இல்லை. இதோட உங்களுக்கு என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு பேட்டிங்கு? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி போலர்ஸ் உங்களுக்கு ஆகாஷ் மதுவால், ஸ்ரேயாஸ் கோபால் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த பக்கம் சிஎஸ்கே எடுத்துக்கோங்க, ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஆப்வியஸ்லி ருத்துராஜ் கைக்வாட் அஸ் கேப்டன். ஸோ 2 பேருமே ரொம்ப குரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டே ஆகணும் சிஎஸ்கே இன்கேஸ் இந்த மேட்ச் வின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா. ரச்சின் ரவீந்திராவோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச்ல. ஏன்னா அவர் என்ன ஸ்டார்ட் கொடுக்குறாருன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நம்பர் 3 அஜிங்கே ரஹானே, நம்பர் 4 டேரல் மிச்சல். ஸோ இந்த 2 ஸ்பாட் எப்படி வேணாலும் வைஸ் வர்சா, வேணா டேரல் மிச்சல் வேணா நம்பர் 3 வரட்டும், நம்பர் 4 வேணா ரஹானே வரட்டும், நாட் அ பிக் இஷ்யூ. ஏன்னா 2 டைப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் அ பிக் ஹிட்டர்ஸ், பட் இந்த பிச் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூவா இருக்கும், நல்ல பவுன்ஸ் இருக்கும், பேட்டுக்கு வரும். ஸோ அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி நல்லா விளையாடலாம். அண்ட் மிச்சல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், செமிஃபைனல்ஸ்ல இந்த வேங்கடே பிச்சில் தான் செஞ்சுரி போட்டார் இந்தியாவோட. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அவருக்குமே பெட்டரா இருக்கும். அண்ட் ரஹானேவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல நல்லா விளையாடி இருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா மும்பையோட ஒரு ஃபென்டாஸ்டிக் 50 அடிச்சார் இந்த மேட்ச்ல, மேட்ச் வினிங் 50 அது இந்த கிரவுண்ட்ல. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அவங்க ஸ்டார்ட்டை நம்பி தான் இருப்பாங்க. ஸோ பிளேயிங் 11 திருப்பி சொல்றோம் பாருங்க, ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்துராஜ் கைக்வாட், நம்பர் 3 அஜிங்கே ரஹானே, நம்பர் 4 டேரல் மிச்சல் அண்ட் நம்பர் 5 சிவம் தூபே. ஸோ டெஃபினட்டா க்ரூஷியல் பிளேயர், இம்பாக்ட் சப்பா வருவாரு. நம்பர் 6 சமீர் ரிஸ்வி, நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 MS தோனி. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் லைனப் தான். பட் மும்பை ஃபயர் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ரிமைனிங் 3 பிளேயர்ஸ் தீபக் சஹர் விளையாடலாம், அண்ட் தீக்ஷனா விளையாடலாம், அண்ட் முஸ்தபிசூர் ரஹ்மான் விளையாடலாம், அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது பிரிச்சுப்பாங்க, இம்பாக்ட்ஸை பிரிச்சுப்பாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் டீம், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது பேப்பர்ல சூப்பரா இருக்கு. பட் மும்பை சின்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க, நல்ல ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்காங்க, வின்னிங் ஃபார்ம்ல இருக்காங்க அவங்க ஹோம் கிரவுண்ட்ஸ்ல. லாஸ்ட் 2 மேட்சஸ் ஆனும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எட்ஜ் கண்டிப்பா மும்பைக்கு இருக்குன்றதான் என்னோட ஒரு ஃபீல். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஐ வில் கிவ் என்ன சொல்றது ஒரு 55 ஃபார் மும்பை, 45 ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் யார் வேணா எந்த டீம் வேணாலும் அடிக்கலாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை. சின்ஸ் இது மும்பைல நடக்கிறதுனால நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ்ல, அதனால நான் எம்ஐ வின் பண்ணுவாங்களோ அப்படின்றது என்னோட ஒரு ஃபீல். பொறுத்து வந்து பார்க்கலாம், எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். அண்ட் இப்போ வந்து ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ பிளேயிங் 11 அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மும்பைல இருந்து எடுக்கிறேன். அண்ட் 6 பிளேயர்ஸ் யார் யாருன்றதை நான் சொல்லிடுறேன். சிஎஸ்கேல இருந்து 5 பிளேயர்ஸ் எடுக்க போறேன். ஸோ மும்பைல இருந்து 6 பிளேயர்ஸ் ஆப்வியஸ்லி இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா. அண்ட் போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ வில் கோ வித் ஆகாஷ் மதுவால் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ சிஎஸ்கேல 5 பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச்ல எனக்கு என்னவோ தோணுது டேரல் மிச்சல் ஆடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ டேரல் மிச்சல், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா அண்ட் முஸ்தபிசூர் ரஹ்மான். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஃபேண்டசி. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த 11 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேண்டசி டீம்ல கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் சொல்லனாலும் உங்க கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எல் கிளாசிகோ தரமா இருக்க போது தான் என்னோட ஒரு ஃபீல். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.